போய் இந்த அம்மா ரவா வேணும்னா தெலுங்குல ரவாக்கு என்னன்னு தெரியல. அவன் என்ன வேணும் தெலுங்குல கேட்டா இவளுக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அவரை பார்த்தார், என்னன்னு வந்து காமி, எந்த சாமான் வேணுமோ அதை காமி தரேன் அப்படின்னா. அப்புறம் ரவா முட்டையை காமிச்சு ரவா வேணும்னா 1 கிலோ ரவா வாங்கிட்டு வந்தால் விட்டு கொடுத்தா. அவர் எல்லாத்தையும் போட்டார், கரைச்சார், தோசை வார்த்தார். நிறையா வாத்தாச்சு, ஒரு 40-50 இருக்கும். பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா அப்படி ஒரு வில்லர் சும்மா இப்படி மூக்குப்படி போடுறாப்புல எடுத்தா வந்தா வயல் ரொம்ப நல்லா இருக்கு, போரும் போ அப்படின்ட்டு. பண்ணினவாளுக்கு எப்படி இருக்கும்? மெனக்கெட்டு எல்லா கடையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடையை திறக்க சொல்லி இப்படியா பண்ணுவா? அவர் பார்த்தாரு, இந்த கூத்து எப்படி அடிப்பானே, புரியல. என்னன்னு கேட்க முடியுமா? என்ன சுவாமியில இப்படி பண்ணிட்டேன்னு. பரவாயில்ல, மூடி வச்சுட்டு படுத்துக்கோன்னா. இவர் மூடி வச்ச படுத்துக்கலாம்னா சித்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு ஒரு 5-6 வைதிக வேத வித்துக்கள் விருதுன்னு வரா. எல்லாரும் பையெல்லாம் தூக்கின்னு வந்து இறங்குறான். இறங்கினா ஸ்ரீவார் எக்கட உண்ணார் அப்படின்னா அவருக்கு தான் படுத்துக்கிறதுக்குள்ளே போகிறார். ஆனால் யார் வந்திருக்காங்க, யாரும் வந்திருக்கா பார்க்கறதுக்கு. சரி, அவளை கூப்பிடு. வந்தால் அவள்கிட்ட பெரியவா பேசினா எங்கேருந்து வரேன்னா, எங்கேயோ நாங்கள் கோதாவரி தீரத்துலேருந்து வரோம் எல்லாம்னு சொன்னான். எல்லாம் பெரிய வித்வான்கள், படிச்சுவா, அனுஷ்டானம் பண்ணுறவா. சாப்பிட்ட இடன்னு இல்லைன்னு. என்ன ராத்திரிக்கு வந்துட்டு சாப்பிடாத வேலை விட்ட வேலையில் ஒருத்தர் போவா. பெரியவா கேட்டா, இந்த டயத்தில் வந்திருக்கேன், அன்டயத்தில் வந்திருக்கேன், சாப்பிடலன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு. இப்படி போகலாமா ஒரு இடத்துக்கு? அது மாதிரி அவ சொன்னால், இல்லை நாங்கள் சாயந்தரமே இங்கே வரதா தான் பிளான் பண்ணிட்டு பஸ்ஸில் கிளம்பி வந்தோம். சாயந்தரம் இங்கே வந்துட்டோம்னா வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சாயரற்ற பூஜையை பார்த்துட்டு இங்கே ஆகாரம் பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம். நான் வர வழியில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டியெல்லாம், அதை ரிப்பேர் பண்ணி எனக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓ, அதனால லேட் ஆச்சு. இவாளோ ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறதுனால வெளியில் சாப்பிட்ற வழக்கம் இல்லை, சாப்பிட முடியாது. இது இத்தனையும் சொன்னால் ராமூர்த்தி கூப்பிட்டா, இந்த பாவம் இவாளெலாம் வெளியிலையும் சாப்பிட முடியாது, அவள் ஏதோ சாயந்தரமே பிளான் பண்ணி இங்கே சாப்பிட்றதா தான் நினச்சின்னு வந்திருக்கா, இது மாதிரி அழிவித்து அடுத்து பசிக்கு ஏதானு இருந்தால் கூட அப்படின்னு. இருக்கோ அப்படின்னு. இருக்கோவா? ஃபஸ்ட் கிளாஸ் நெய்ரவா இருக்குது ஜம்மனு. உள்ளே அழிச்சுன்னு போனால் எல்லாருக்கும் இந்த வைதிகாலுக்கு திருப்தியாக போருங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் வயிறு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் நெய் ரோஸ்ட் சாப்பிட்டா. எல்லாரையும் படுத்துக்க சொல்லு, மீதி காத்தால் பேசிக்கலான்ட்டா. இப்போது ராமூர்த்திக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். ஏதோ பண்ணி வச்சது வேணும் போகாத யாருக்கோ உபயோகப்பட்டது, அதுவும் நல்ல சத்பாத்திரம் இவாளுக்கு கிடச்சிது அப்படின்னு அவரை சந்தோஷப்பட்டிருந்தார். அவரும் படுத்துன்னு தூங்கி வச்சு எல்லாரும் தூங்கி வச்சு கார்த்தாலே ஏந்தினோன்னு ராமூர்த்திகிட்ட கேட்குறான், ராத்திரி நான் ரவா தோசை வாருன்னு சொல்லி ஒன்றா படுத்துன்னு ஒன்று எழுப்பி வாக்கி சொல்லிட்டு நான் ஒன்று கூட திங்கலைன்னு வருத்தமாக இருந்ததோ அப்படின்னா. ஆமான்னு சொல்ல முடியுமா? இல்லை பரவாயில்ல, அது வேணும் போகாத ஏதோ அவளுக்கெல்லாம் உபயோகமாக இருந்தது அப்படின்னு. உடனே பெரிய சொல்ல, அதுக்காக தான் வாக்குச்சேன், இவருக்கு தெரியறது இது மாதிரி பசியோடு எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. சரி, அதை டைரெக்டாக சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி 5-6 பேர் வர ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவா ஏதாவது பண்ணி போடும், பசியோடு வருவான்னு சொன்னால் பண்ண மாட்டாளா? பண்ண தான் போகிறா. இது ஏன் தனக்கு என்னமோ ரவா தோசை வேணுங்கிறாப்புல நடித்து சொல்ல சொன்னான்னா அதுக்கு பெரியவா வியாக்கியானம் சொல்கிறா, உனக்கு தோணலாம், சரி அவளுக்குன்னா பண்ணுன்னு சொல்லியிருந்தா பண்ணியிருக்க மாட்டேனான்னு. பண்ணியிருப்ப, அப்போ தான் கார்த்தாலேருந்து காரியம் செஞ்சுட்டு அப்படியே களைச்சி நீ படுத்துக்கலான்னு வர. உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. அப்போ போய் இன்னொரு 5-6 பேருக்கு சமையல் தான். அதுவும் பார்த்தா உன்னை பார்த்தா பாவமாக இருந்தது, ஆனால் இதுகளோ பசியோடு வந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதனால் எனக்குன்னா உனக்கு என்ன சிரமமாக இருந்தாலும் தோணாதல்லையே சிரமம்னு ஆசையாக பண்ணுவேன். அதனால தான் சொன்னேன். அதான் பெரியது. அதாவது அடுத்தவாளுக்கு நாம் பண்ணுறது பெருசு இல்லை, எப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸ்ரத்தையா தேயம், வேதம் சொல்கிறதுக்கு இதான் வியாக்கியம். அடுத்தவாளுக்கு கொடுக்கறது பெருசு இல்லை, எப்படி கொடுக்கணும்னு.
அது உனக்கு வாங்கிண்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி அடுத்த வாழை கொடுக்கணும். அதுன்னா பெருமை, அதுன்னா அன்பு. ஏதோ ஒப்பாத்திட்டேன் சார், என்ன பண்ணியிருப்பாரு, அவள்லாம் ஏதோ 5-6 பேர் வராப்பா, ஏதானும் ஒன்று பண்ணி போடும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதே ரவாயை உப்புமாவாக கண்டி வச்சுருப்போம். நெய் ரோஸ்டாக பண்ணுவோம், பண்ண மாட்டோம். யாரையாரும் பார்த்துட்டாக்க நமக்கு தலையில் உடனே என்ன பண்ணுறது, கிண்டு உப்புமாவை. அதுலேயும் பசி தான் ஆறப்போகிறது, இதே ரவா தான் பசி தான் ஆறப்போகிறது. ஆனால் நமக்குங்கிறப்ப ஃபஸ்ட் கிளாஸாக நெய் ரோஸ்ட் ரவா தோசை சாப்பிட்டு பசியாற்றிக்கிறது எப்படி, கிண்டி வச்ச உப்புமாவை தின்ட்டு ஆற்றிக்கிறது எப்படி, அதுதான் எந்த ஒரு அடுத்த வாடகை கொடுக்கத்தையும் நமக்கு எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ, நமக்கு திருப்தியாக இருக்குமோ அதை மாதிரி அடுத்த வாடகை. இதுதான் தானத்தோட சிறப்பு. இதைத்தான் தெளிவாக பண்ணி காமிச்சேன். அதுன்னா உபதேசம். இதில் 2 விஷயம், அந்த தானம் பண்ணுறதே அடுத்த வாளுக்கு கொடுக்கறதையும் எப்படி ஸ்ரத்தையாக கொடுக்கணுங்கிறதும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரியுது. அதே போல் ஒரு வேத வித்துக்களுக்கு நாம் ஒன்று பண்ணுறதே கொடுக்கறதே எப்படி பிரியமாக கொடுக்கணும். கிரியாதேயம், பிரியாதேயம், சம்விதாதேயம் அப்படின்லாம் எதுக்கு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக விஷயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு கொடுக்கறது ஒரு மனுஷாளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவளுக்கு உள்ளுக்குள்ளனா வேதம் இருக்கு. அந்த வேதம் என்ன அப்படின்னு, தேவர்கள்லாம் எப்படி எதுக்கு கட்டுப்பட்டார் அப்படின்னு, மந்திராதீனம் து தெய்வத்தம். எல்லா தேவர்களும் தெய்வமும் எதுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு, மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டது. அந்த மந்திரம் யார்கிட்ட கட்டுப்பட்டிருக்குன்னு, பிராமணன்கிட்ட கட்டுப்பட்டிருக்கு. அவனுக்குள்ளனா அடங்கியிருக்கு. தேவர்கள்லாம் தெய்வங்கள்லாம் இந்த மந்திரத்துக்குள்ளே அடங்கியிருக்குன்னா அந்த மந்திரம் எங்கே அடங்கியிருக்குன்னு இவர்கிட்ட அடங்கியிருக்கு. அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வேத வித்துக்களை வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு ஒரு தானத்தை கொடுத்து அவளுக்கு உபச்சாரம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, அது அத்தனை தேவர்களுக்கும் தெய்வங்களையும் திருப்தி பண்ணுறது. இதுதான் வழி. ஏன்னா இனிமேல் நம்மளால் இனிமேல் இந்திரனை பார்த்து குபேரனை பார்த்து அவளை பார்த்து இவளை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அத்தனை மந்திரங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இவர்கள்ட்ட கொடுக்கறதே அது எல்லாருக்கும் போய் சேரது பிரியமாகிறது. இதான பகவானும் சொல்கிற கீதையில் தான் சொல்கிற, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதம். நான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஜாட்டராக்னி அப்படின்னு வைஸ்வானரனா உள்ளுக்குள்ளே இருந்து யார் எது வயிற்றுக்குள்ளே போனாலும் என்னை வந்து அடையிறதுப்பா, ஜெரிச்சு எடுத்துக்கிறது நான் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிற இல்லையா. அப்படி தான் இங்கே இந்த வேத வித்துக்களுக்கு கொடுக்குற தானம் அப்படின்னாலே அதனால தான் சொல்லியிருக்க வழிய இவர் இந்த ஜாதி இவாங்கிறதுக்காக அங்கே உயர்வு சொல்லலை. அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் உயர்ந்தது, அதனால ஒரு உயர்வு. வீட்டிலேயே வெறும் காட்ரேஜ் வீரோ தான், அது என்ன வந்து தகரப்பட்டி தானே, அதுக்கு என்ன இவ்வளோ வேல்யூ, பூட்டி அந்த சாவியை கீழே வைக்க மாட்டேங்கிறா, இடுப்பிலேயே சொல்லிக்கிறா, அது எந்த உள்ளவருக்கும் இன்ஷூர் பண்ணுறா. இதெல்லாம் ஏன் அப்படின்னு, பொட்டி வேணால் வெளியில் பார்க்க தகர பொட்டியாக இருக்கலாம் சார், அது உள்ளுக்குள்ளே தான் சார் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே தான் வைரட்டிங் இருக்குது, ஒட்டியானம் இருக்குது, கேஷ் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது. இத்தனை வேல்யூபிள் திங்ஸும் அந்த தகர பொட்டிக்குள்ளே இருக்கிறதுனால பொட்டிக்கு இப்போ மதிப்பு வந்துருச்சு. இதே அதுலேருந்து எடுத்து இன்னொரு பீரோவில் வச்சா அப்புறம் எவனாலும் அது மதிக்கணும், திறந்து போட்டால் கூட ஒருத்தரும் கேட்க மாட்டார். அதை போல தான் உலகத்துக்கு அண்டச்சராச்சரத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த வேதம் இவன்கிட்ட இருக்கிறதுனால சொசைட்டியில் இவனுக்கு மதிப்பு, நமஸ்காரம், மரியாதை. அது இல்லை அப்படின்னா நிச்சயம் கல்லடி தான். அதுதான் பெரியவாசகர். அதனால் அடுத்தவா ஒன்று தேசிச்சா ஒன்று அடித்தாக்க நீ என்ன பண்ண அப்படின்னு அவன் மேலே கோவப்படாத. ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை, உன்னால் பலன் இல்லை, உன்னால் உபயோகம் இல்லை, அதனால அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கணும். ஒரு வைதிகர் காலங்காலத்தால் ஏழை முகூர்த்தம், விடிகாலத்தால் 6 மணி முகூர்த்தம், அவரோட உபாத்தியாயத்தில் ஸ்கூட்டரை தூக்கின்னு போகிற இருட்டில் 4 மணிக்கு போகிறதே வழியில் ஏதோ ஒரு துஷ்டர்கள் நிறைஞ்ச இடம், அவளுக்கு தேஷம். இவர் குடும்பம் இப்படி போகிறத பார்த்தோன்னே என்ன பண்ணால் வழியை மறைச்சி தகராறு பண்ண, அது தகராறில் நான் அடிச்சுட்டா. அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம்.
இவர் பார்த்த போனார். ஆனால் ரொம்ப மனசுக்கு தாமந்து நம்ம பாட்டுக்கு தானே நம்ம வேலையை பார்க்க போனோம். இதுதான் துஷ்டர்களோட குணமே என்ன அப்படின்னு. அவள்கிட்ட போய் நம்ம மோதவே வேண்டாம். நம்ம சும்மா இருந்தால் கூட ஒதுங்கி போனால் கூட வரியை வந்து வம்பு பண்ணுறது தான் அந்த துஷ்ட குணம். இவர் ரொம்ப வருத்தமாக இருந்தது. எல்லாம் முடிச்சாச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் பெரியவாழ்கிட்ட தரிசனத்துக்கு வரத்தே இதை சொல்லி வருத்தப்பட்ட. நாடு ரொம்ப கெட்டு போயிடுத்து, அயோக்கியத்தனமாக இருக்குது. நான் பாட்டுக்கு காலகாலத்தால் போயின்னு இருக்கேன், வழியை மறைச்சி ஏதோ வம்பு பண்ணிவிட்டு இது மாதிரி அடிச்சுட்டா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறா. அவர் என்ன நினச்சார், அப்படியா சொன்னால் ஒரு வேதம் முடிச்சவங்க இப்படி பண்ணாளா அப்படின்னு அவளுக்கு எதாவது சாபமும் கொடுக்க போகிறாளாக்கும்னா பெரியவா சொல்கிறா. அப்படியா அவனை அடிச்சுட்டானா? ஆமாங்க. அதுக்கு பெரியவா அவனே சொல்கிறா, போட்டும் போ அப்படின்னு. அது சரி, நீ காலங்காலத்தால் கிளம்பி போனேன், நீ வந்து சந்தியாவந்தனம் என்ன பண்ணேன்? இல்லை ஏழை முகூர்த்தமாக இருந்ததுனால கிளம்பி உடனே குளிச்சுட்டு போக முடியுமா ஆகிடுத்து. அதனால் முகூர்த்தம் தப்ப முடியாது. அதனால அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கல்யாணம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், அப்போ தான் பண்ண அப்படின்னா. அப்படிங்க உடனே சொல்கிறா, நீ ஒன்று பண்ண நினச்சிக்கோயேன் அப்படின்னு. அவள் அடிச்சுட்டான்னு வருத்தப்படாத. வந்து இப்படி பிராத காலத்தில் உன்னோட சந்தியாவந்தனம் அர்க்கியத்தை முதற்கொண்டு விட்டுட்டு நீ ஏதோ வேலை செய்கிறதுக்காக போன இல்லையோ, அதனால உன் டியூட்டியை விட்டுட்டு பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை விட்டுட்டு ஏதோ சம்பாதிக்க போனதுனால இனிமேல் போவையான்னு பகவான் அவா மூலியமாக வந்து 4 சாத்தினார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அடிச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படியா பதில் சொல்லுவா? இதுதான் ஞானிகளோட பார்வை. நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு தோஷம்தான் தெரியுது, அவளுக்கு எதுலேயும் தோஷமே தெரியல. நமக்கு எல்லாம் நெகட்டிவ் தான், அவளுக்கு எல்லாம் பாசிட்டிவ். அதனால தான் அவள் உலகத்தில் அவளால் சந்தோஷமாக. அதனால என்ன சார் லாபம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நம்மளோட சந்தோஷம் குறையவே குறையாது, நம்மளோட நிம்மதி குறையவே குறையாது. நம்மளோட நிம்மதியை இழந்து நம்ம சந்தோஷம் இல்லாத தவிக்கிறதுக்கு காரணமே இதை உணராதனால தான், அடுத்தவா தோஷத்தை பார்க்கறதுனால தான். ஆனால் மகான்களுக்கு அது இல்லவே இல்லை. சாதுவோ சமதர்சினா அவளுக்கு எதை பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் நீ இனிமேல் காலத்தில் அனுஷ்டானம் பண்ணாது போவையான்னு சுவாமி 2 சாத்தினான்னு வச்சுக்கோங்க. இது ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்குது. மகான்களோட வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. பட்டினத்தடிகள் அப்படின்னு பட்டினத்தால் எப்பேற்பட்டவர் கோடீஸ்வரர். இந்த காலத்தில் கோடீஸ்வரர் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியலன்னா, அந்த காலத்தில் கோடீஸ்வரர் இருந்தவர். அந்த காலத்தில் கோடீஸ்வரராக இருந்து ஒரு க்ஷணத்தில் அத்தனையும் உதறிட்டு வந்து 2 பேர், எனவே அவளை போல ஒருத்தராலையும் முடியாது. ஒருத்தர் யாருன்னு பட்டினத்தடிகள், இன்னொருத்தர் புரந்தரதாசர். நவகோடி நாராயணன் அப்படின்னு அதுக்கு இன்னும் கணக்கு வேற சொல்கிறார். 1 கோடி இருந்தாலே பரவாயில்ல, 9 கோடி வேற. அத்தனையும் என்ன பண்ண ஒரு க்ஷணத்தில் உதறிட்டு வந்தா. முடியுமா? பண்ணி காமிச்சா. காதறந்த ஊசி வராதுதான் கடைவழிக்கு அப்படின்னு எழுதி வச்ச நேரம் கூட சொல்லலை. எழுதி வச்ச அதை பார்த்த மாத்திரத்தில் உள்ளே இறங்கிடுத்து, அத்தனையும் விட்ட. காரணம் என்னென்ன? எழுதி வச்சவன் யாரு அப்படின்னு எவன் அப்பாக்கே உபதேசம் பண்ணினானோ அந்த சுவாமிநாதன் தான் எழுதி வச்சிருக்கார். அப்படி எழுதி வச்சு அவர் சொன்ன உபதேசம் வேணா போயிடுமா? குருன்னா உபதேசம் பண்ணினா மட்டும் போகாது, சிஷ்யாளுக்கு அதை அப்படியே உரைச்சி அவள் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் பலன் அடைகிற அளவுக்கு அந்த அனுகிரக சக்தியோட உபதேசம் இருக்கணும். சும்மா வரட்டுன்னு லெக்சர் அடித்து கேட்டுனா போகாது, அது உள்ளுக்குள்ளே இறங்கணுமே. அது எப்போ இறங்குன? அவள் அனுஷ்டானம் பண்ணி 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 பழுத்து அது அப்புறம் வெளியில் வார்த்தையாக வந்தால் தான் அது கேட்குறவாளுக்கு இறங்கும், மனசில் தைக்கும். அப்படி முருகன்னா எழுதி வச்சிருக்கு. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் திருடமருதூரில் போய் பிச்சை எடுத்துன்னு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு முருகன் பிச்சை தான் எடுத்துன்னு இருந்தார். திருடமருதூரில் இருந்தார். மத்தியார்ஜுனன் உயர்ந்த க்ஷேத்திரம். அங்கே போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்துன்னு சாப்பிட்டு கோயில் வாசலில் கிடக்கிறது. இப்படியே இருந்திருந்தார். அப்படி ஒரு நாளைக்கு ராத்திரி பிச்சை எடுக்கணுமே. அந்த காலத்தில் ரா பிச்சைன்னு உண்டு. பகல்லையும் பிச்சை எடுக்க வருவா, ராத்திரி பிச்சை எடுக்க வருவா.
இவர் ராத்திரி சாப்பாட்டுக்கு கப்பரையை தூக்கிட்டு போகிறதே ஒரு வீட்டு வாசலில் நின்றுட்டு அம்மா பசிக்கிறது, அம்மா ஏதாவது போடுங்கன்னு. அந்த காலத்தில் பெரிய கட்டு வீடாக இருக்கும். அந்த அம்மா உள்ளுக்குள்ளே ஏதோ சமையல் உள்ள காரியம் இருக்கா, விளக்கு வெளிச்சம்லாம் கிடையாது. இவர் கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டு பார்த்தா அந்த அம்மா அடிக்கடி வந்து போடுறோம் ரெகுலராக. சரி தானே காதில் வெள்ளையாக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த வீட்டு படி ஏறி ரேழின்னு இருக்கும், அந்த ரேழியில் நின்று போய் அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்டார். அதுக்குள்ளே என்ன ஆகிடுத்து, அந்த தெருவில் வேறு யார் வீட்லேயும் திருடன் வந்துட்டான். திருடன் உள்ளே போந்துட்டான்னு அவள் கத்த. உடனே ஊரில் இருக்கிறவாள்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடி விட அந்த திருடன் கூட்டத்தை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு ஓடினா திடீர்னு எங்கே மறைஞ்சான்னு தெரியல, அந்த ஆளை காணும் தெரியல. இப்படி தேடின்னு வரவா வீடு தேடுறது. இவர் ரேடியில் நின்றுருக்கார் இல்லையா இருட்டில், இவர் தான் திருடம் இங்கே மலைஞ்சிருக்கான்னு இவரை பிடிச்சி இழுத்தா ரோட்டில் போட்டு சாத்தினாங்க எல்லாருமா. அதுக்குள்ளே அந்த வீட்டு அம்மா வந்து பார்த்துட்டு, ஐயோ அவரை ஏன் அடிக்கிறாள், அவர் பாவம் தினம் சாப்பாட்டுக்கு வருவேன்னு நான் போடுவேன், அவர் திருடன்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்புறம் மற்றவெல்லாம் இவரா இல்லையா வேற யாரோன்ட்டு அப்புறம் திருடன் திரும்பி போனான். இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஐயோ நான் உங்களை கவனிக்காத இருந்துட்டேன், உள்ளே இருந்ததுனால நீங்கள் வந்து அடி வாங்க முடியுமா ஆயிடுத்து, மன்னிச்சிக்கணும். இந்த அம்மா அழுதா. அதுக்கு பட்டினத்தார் சொன்னாரா, நீ ஏம்மா அழுற, ஒன்றும் இல்லை, இப்போ அடித்தது என்ன, அவன் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் பண்ண தப்புக்கு கிடைச்சிது அப்படின்னு. என்ன இவர் என்ன தப்பு பண்ணார்? அதுக்கு பட்டினத்தார் சொன்னாரா, பிச்சைக்காரனுக்கு படியேறி வந்து என்ன பிச்சை கேட்கறது, எடுக்கிறது பிச்சை, அது வாசல்லேருந்து கத்த வேண்டியது தானே. உடனே நம்ம கேட்டோன்னு வரலைன்னா நேராக கிடுகிடுன்னு சமையல் உள்ள வரைக்குமா போவோம். இது அதிகப்படி தானே. அதனால மகாலிங்கத்துக்கு பொறுக்கலையா, அதனால் எடுக்கிறது பிச்சை, இனிமேல் படியேறி போய் உள்ளே போய் கேட்டு பிச்சை எடுப்பியான்னு எனக்கு புகட்டணுங்கிறதுக்காக, புத்தி போட்டணுங்கிறதுக்காக இவா மூலியமாக வந்து இத்தனை மகாலிங்கம் என்ன அடிச்சதுன்னு. இனிமேல் ஏறுவியா படியேறுவியான்னு மகாலிங்கம் என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணத்துலேருந்து என்ன பண்ணாருன்னு, கோவில் வாசலில் உட்காந்துட்டு இனிமேல் யாரானு வந்து ஐயோ பாவே சாப்பிடாத இருக்காரேன்னு போட்டால் சாப்பிட்றது, இல்லைன்னா இன்றைக்கி ஏதோ நமக்கு படி இழக்க வேண்டாம்னு பகவான் பட்னி போகணும்னு நினச்சிட்டு இருந்துட்டு போகிறோம். இதுன்னா ஞானிகள். இந்த பட்டினத்தார் கதையை கேட்டோன்னு பெரியவா இப்படி சொன்னார் ஒருத்தருக்கு, இந்த மாதிரி அடிச்சுட்டா அப்படின்னா இனிமேல் காலகாலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணாதான் இனிமேல் வெளியில் போவியான்னு சுவாமி வந்து அடித்தார்னு வச்சுக்கோயே. இதுலேயும் தெரியுது நாம் என்ன காரியமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நம்மளோட கடமையில் அனுஷ்டானத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியவா அப்படி தானே பண்ணி காமிச்சா. முல்லை வாசல் அப்படிங்கிற இடத்துக்கு கிராமத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணியிருக்கா. அந்த ஊரில் எல்லா ரிசப்ஷனாக கொடுத்து பெரியவாளுக்கு உபச்சாரம் நடக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷர், அவர் என்ன பண்ணார், அவள் விட்டு வாத்தியார் சாஸ்திரிகிட்ட சொன்னார், அம்மா எனக்கு பெரியவாள்கிட்டேருந்து எதாவது உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பெரிய மந்திரமாக உபதேசம் வாங்கிக்கணும்னு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், ஆஹா தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு. பெரியவாள்கிட்ட போனால் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், என் உபாத்தியம் இங்கே ஒரு பெரிய மனுஷர் எல்லாம் சொன்னால் பெரியவா அப்படியா கேட்டுண்டா. அவருக்கு ஒரு சின்ன ஆசை, பெரியவா அனுகிரகம் என்ன அப்படின்னு. இல்லை பெரியவாள்கிட்டேருந்து எதாவது பெருசாக மந்திரம் உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறார். பெரியவா தானே மந்திரோபதேசம் பண்ணும் அப்படின்னு. இந்த மந்திரோபதேசம் பண்ணுறதுலேயே பெரிய மந்திரமாக உபதேசம், மந்திரத்தில் என்ன பெரிய மந்திரம் சின்ன மந்திரம் தெரில, 3 பக்கம் இருந்தால் பெரிய மந்திரம், ஒரு வார்த்தையில் இருந்தால் மந்திரம் இல்லையா அப்படின்னு. ஏகாட்சரி புவனேஸ்வரி அப்படின்னு அம்பாள் என்ன ஒரே அட்சரத்திலே இருக்காளாம். என்ன இனிமேல் ஊர் முழுக்கல் அழிக்கணும்னா இத்தனை பெரிய பாமையாக தூக்கணும், ஒரு ஆட்டம் பாம்போமையா இத்தனோண்டு இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. அதை விட்டு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாப்புல அந்த மந்திரத்தோட சக்தி அப்படி இருக்குது. இத்தினோண்டு விதை தான் இருக்கிறதுலே பெரிய மரம், ஆலமரங்கிறோம், அதோட விரையை பார்த்தா கண்ணுக்கே இதெல்லாம் ரவா மாதிரி இருக்குது. அதனால் சக்தியை வச்சு தான் பார்க்கணுமே ஒழிய உருவத்தை வச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை.
அதுபோல் மந்திரங்களில் பெரிய மந்திரம் வேணும் அப்படின்னா சொன்னேன். பெரியவா ஏற இறங்க பார்த்துட்டு எல்லாம் ஆயிடுத்து, முன்னாலேயே பண்ணியாச்சு அப்படின்னு. இவர் 2 பேரும் முழிக்கிறார். இன்னும் முன்னால் பண்ணாடா? இல்லையே அப்படின்னு. இல்லை அப்போவே ஆயிடுச்சு, ரொம்ப நாள் முன்னாலேயே ஆயிடுச்சு அப்படின்னு. இவருக்கு புரியல. உடனே அந்த வாத்தியார் கேட்டார், தெரியல, அவருக்கு ஞாபகம் இல்லை, எப்போன்னு பெரியவா ஞாபகப்படுத்தினாக்க அவர் சரியாக இருக்கும், பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. அதான் சின்ன வயசுலேயே அப்பயே ஆயிடுச்சு அப்படின்னு. சின்ன வயசுலேயே என்ன பெரியவா உபதேசம் பண்ணா? உடனே இவர் கேட்டார், அப்பா நீ குழந்தையா இருக்கிட்டே அப்பா அம்மா ஏதாவது பெரியவாழ்கிட்ட அழிச்சுன்னு வந்து ராமஜெயம் எழுத சொல்லி ஏதானு சொல்லியிருக்க போகிறா பெரியவா. ஏன்னா பெரியவா அப்படிலாம் மறந்து போக மாட்டார், தவறுதலாக சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு. அவர் சொன்னேன், எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அப்படிலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் அழிச்சுன்னு இல்லை, ஒன்றும் சொல்லலை, எனக்கு என்ன தெரியும், கன்ஃபார்ம் பெரியவா எனக்கு உபதேசம் பண்ணல. உடனே பெரியவா இது அதான் மூடிண்டு அப்படின்னா இது சொன்னோடனே இவருக்கு புரிஞ்சுடுத்து. வைதிகராக இருந்தால் புரியாதா? சின்ன வயசுல மூடிண்டு என்ன உபதேசம் பண்ணுவா? பிரம்மோபதேசம்னு காயத்ரி தான். உடனே பெரியவா கேட்டார், எல்லாம் இருக்கோ இல்லையோன்னு, அதெல்லாம் பத்திரமா இருக்கு, வெள்ளைன்னா வேற வச்சிருக்கோம். அதுவே நாம் என்ன உபதேசம்னா அதை பண்ண சொல்லு அப்படின்னு. அது காயத்ரி பண்ண சொல்லி விடாதங்கிறான். இது சொன்னோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர் எதிர்பார்த்துன்னு வந்து இது ஓம் ஹ்ரீம் ஆஹா பெரிய பஞ்சதசாட்சரி ஷோடசாட்சரி அது இதுன்னு எதாவது சொல்ல போகிறாரு இருக்கும்னு. இது கடைசியில் காயத்ரி தானே, இதையே சொல்ற தெரிஞ்சது தானே. இல்லை, நான் பெரிய மந்திரமாக எதிர்பார்த்தேன், அதுதான் இருக்கவே இருக்கே அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு. அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு. மாதா அப்படின்னு மந்திரங்களுக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. தாய்க்கு மிஞ்சின உண்டா? தெய்வம் உண்டா? அன்னதானம் பண்ணுறேன்னு நான் ஒருத்தர் என்ன அப்படின்னு அம்மாவை ஏஜ் ஹோமில் சொல்லிட்டு இவர் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னா நல்லா இருக்குமோ? பெத்த தாயாருக்கு 1 ரூபா சாதம் போடாத எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா பலிச்சுட போடுது? நீ ஒருத்தருக்கும் அன்னதானம் பண்ண வேண்டாம், அம்மாவுக்கு பிரியமாக 1 ரூபா சாதம் போட்டால் போதும். அதுபோல் தாயாரை உதாசீனப்படுத்திட்டு இனிமேல் நாம் யாரை கொண்டாடினா என்ன பெருமை அடைய போகிறோம்? அதை போல தான் மந்திரங்களுக்கெல்லாம் தாயாரான பகவான் கீதையில் யார் எதன் தன்னோட விபூதியை சொல்கிறதே மந்திரங்களில் யாருன்னா என்னவா இருக்கீங்க? காயத்ரியாக இருக்கேன் அப்படிங்கிறது. வேறு ஏதாவது சொல்லக்கூடாதா? இந்த மந்திரமாக இருக்கேன், இந்த மந்திரமாக இருக்கேன்னு. அப்படி மந்திரங்களில் தலையாயது தாயார் போன்றது காயத்ரி. அந்த காயத்ரியை நாம் அலட்சியப்படுத்திட்டு வேறு என்னதான் மந்திரம் ஜபம் தபம் என்ன பண்ணினாலும் அது எப்படி இருக்கும்? லௌகீகமாக சொல்லணும்னா ஆஃபீஸில் போய் விழுந்து வேலை செஞ்சுட்டு அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடாத மாதிரி தான். கெட்டிக்காராளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போட்டுட்டு வேலை செய்யாத உட்காண்டா கூட சம்பளம் வந்துடும். ஆனால் அசடு மாதிரி இருந்துட்டு வேலையை செஞ்சுட்டு அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடல, ஸ்வைப் பண்ணலைன்னா பேரோலில் தானே 30ஆம் தேதி கட் பண்ணிடும் எல்லாத்தையும். அதை போல தான் நம்ம வேற ஒன்றும் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. திருக்கால சந்தியாவந்தனம் காயத்ரி அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். நமக்கு என்ன வேணுமோ நான் அம்மா கொடுக்காத வேற யாரும் கொடுக்க போகிறாங்க. ஒரு தாயாருக்கு தெரியாத குழந்தைக்கு என்ன வேணும்? இல்லை தாயாருக்கு தெரிஞ்சதை விட வேற யாருக்கானும் தெரிஞ்சிருமா நமக்கு என்ன வேணும்? அதான் சொல்கிறான், அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதை விடாத நினைச்சோம். இதுதான் பெரியவா திருப்பி திருப்பி எல்லாத்தையும் சொல்லின்றது. அந்த காயத்ரி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மந்திரம், அதோட பலன் என்ன அப்படின்னு அத்தனை பேருக்கும் நல்லறிவை தான் பிரார்த்தனை பண்ணுறது. எங்கள் எல்லாரோட அறிவும் நல்ல அறிவாக இருக்கணும் தான் அதில் பிரார்த்தனை பண்ணுது. யாரெல்லாம் இந்த மந்திரங்களை உபாசிக்கிறாளோ அவளுக்கு எங்களோட புத்தி எல்லாம் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு. அதாவது முதல்ல நமக்கு தேவை பேசிக்காக என்ன அப்படின்னா, நாட்டில் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னா அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? நல்ல புத்தி இருக்கணும். அந்த நல்ல புத்தி இல்லாத கோண புத்தி இருக்கிறதுனால தானே எல்லாம் குட்டிச்சவராக போகிறது.
அப்படி எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும்னா என்ன பண்ணும்? இந்த காயத்ரி தான் கொடுக்கறது, நல்ல புத்தியை கொடுக்கறது, நல்ல மதியை கொடுத்ததுன்னா. அப்போ புத்தி நல்ல புத்தியாக இருந்துச்சுன்னா எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும், செய்கிற காரியங்களும் நல்ல காரியமாக தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் நன்மை தான். அந்த காயத்ரி அவ்வளோ முக்கியமாக சொல்லப்படுறது. அதுலேயும் என்ன அப்படின்னு, சார் யாரோ பண்ணுறதுனால எனக்கு என்ன புத்தி வரும் அப்படின்னு அந்த மந்திரமே ப்ளூரலில் தான் கேட்குறது. எங்களோட புத்தி எல்லாம் நல்லதாக இருக்கட்டும் தான் சொல்றதே வழிய என்னோட புத்தி இருக்கட்டும்னு சொல்லலை. இவர் விழுந்து விழுந்து வேளைக்கு சஹஸ்ர காயத்ரி பண்ணினா கூட பலன் என்ன கிடைக்க போகிறதுன்னு அங்கே பன்மையில தான் சொல்லப்பட்டிருக்கு, எங்களோட புத்தி அப்படின்னு. அப்படி அந்த நல்ல எண்ணத்தையும் நல்ல மதியையும் கொடுக்கக்கூடியது, புத்தியை கொடுக்கக்கூடியது. அதுதான் சொல்ல பெரியவா, எனக்கு அதை விட பெரிய மந்திரம் தெரியாது. அந்த காயத்ரி அப்படி ஒரு அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ண 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 இது எப்படி அப்படின்னு, இது ஏன் நமக்கு அதில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இல்லை, சாதாரணமாக நினச்சிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே வலியை வந்துடுத்துன்னா, நாம் கேட்காதே வந்துடுத்துன்னா, தேடாத வந்துடுத்துன்னா அதோட மதிப்பு தெரியாது. நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாலே நம்மளை எழுத்து வச்சு பிரம்மோபதேசம் பண்ணிடுறா இல்லையா, பூனலை போட்டு காயத்ரி உபதேசம் பண்ணுறா, அதனால நமக்கு தெரியல. இதே நாம் தேடி தேடி, சார் எனக்கு கொஞ்சம் காயத்ரி வேணும் சார், யாராலும் உபதேசம் பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு எதாவது பண்ணினோன்னா அதோட வேல்யூ தெரியும். இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருந்தால் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறார். யாரோ தாத்தா சேர்த்து வச்சா அப்பா சேர்த்து வச்சாருன்னா வேறு இஷ்டத்துக்கு வேல்யூ விடுறார். ஏன்னா அது எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கியதுங்கிறது தெரியாது, அதோட சிரமம் தெரியாது. அதை போல நமக்கு வலிய இந்த மந்திரம் வந்துள்ளதுனால இதோட நாம சாதாரணமா எடுத்துக்கிறோம். பெரியவாசரா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எத்தனையோ மந்திரங்கள் இருந்தா கூட இந்த கம்பல்சரியா இந்த காயத்ரியை மட்டும் சொல்றதுலேருந்தே மற்றதெல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இருந்துள்ள இது இல்லாத இருக்க முடியாதுன்னு தெரியறது இல்லையோ. அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுலேருந்தே தெரியுது. வலியை நமக்கு கொடுக்கறதுனாலேயே, கம்பல்சரியா கொடுக்கறதுனாலேயே, உபதேசம் பண்ணுறதுனாலேயே இது ரொம்ப முக்கியம். எது இல்லாதவனாலும் இருந்துலாம் இது இல்லாத இருக்க முடியாதுன்னு தெரியுது. அதனால அதை அவசியம் நாம அதோட பெருமையை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற அதுக்கு அந்த காயத்ரி உபதேசம் பண்றதுக்கு தான் நமக்கு 40 சம்ஸ்காரங்கள்ல ஒன்னா சொல்லியிருக்கு உபநயனம் அப்படின்னு. அந்த உபநயனம் அப்படிங்கிறது நாம இப்போ வேற தினசா சொல்றோம். என்ன? பூனல் கல்யாணம், ஏகப்பட்ட கல்யாணம், அதுல ஒரு கல்யாணம் பூனல் கல்யாணம் அப்படின்னு. அது என்ன பண்றோம்? இருக்கிறதுலே பெரிய சத்திரமா எடுத்து, இருக்கிறதுலே பெரிய கேட்டரிங்க கூப்பிட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி அமக்கடப்படுத்தி பிள்ளைக்கு பூனல் போடுறோம். பூனல் போடுறதுல என்ன ஆயிடுதுன்னு அன்னைக்கு மாத்தியான்மிகத்திலேருந்து சாயம் சந்தியிலேருந்து பண்ணினாளான்னு தெரியாது. அந்த ஸ்டேஜிலேருந்து இறங்கினோடனே அந்த பசங்க என்ன பண்றதுன்னு ஜீன்ஸை போட்டுன்னு ஓடி போயிடுறது. அதோட சரி க்ளோஸ். இதுக்கா இவ்வளவு கோடி ரூபாய் செலவழிக்கணும், லட்சமா செலவழிக்கணும்? எது முக்கியம் நமக்கு? ஒரு விஷயத்துல எது முக்கியம் அப்படின்னா, கரும்பு எடுத்துனா கரும்புல சாறு முக்கியமா சக்கை முக்கியமா? சாரெல்லாம் கீழே வழி விட்டுட்டு சக்கையை எடுத்துட்டு வச்சு பத்திரமா வச்சாப்புல இருக்கு. இந்த நம்ம இந்த கர்மானுஷ்டானங்கள்ல நாம அப்படி ஒரு விகாரப்படுத்திட்டோம். அதோட வேல்யூ தெரியாதனால. உபநயனம் அப்படின்னா ஒருத்தர் பெரிய மனுஷர் ஒரு பிள்ளைக்கு உபநயனம் பண்ணி வச்சார். பெரியவாட்ட பக்தர், நல்ல குடும்பம். பெரியவா உபநயனம் எல்லாம் ஆச்சா? நல்லபடியா ஆச்சு அப்படின்னு. இது என்ன செலவாச்சு அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு 7-8 லட்சம் ஆச்சு அப்படின்னு. உங்களுக்கு 7 லட்சமா? என்ன பண்ணுவ அப்படி நீ அப்படின்னு. அப்படி என்ன செலவழிச்ச சொல்லு அப்படின்னு. உடனே சத்திரத்துக்கு 1 லட்ச ரூபா வாடகை, அண்டு அப்புறம் உடனே கேட்டரிங்க்கு 1.5 லட்சம், நாதஸ்வரத்துக்கு 50,000, அது இதுன்னு வரிசையா லிஸ்ட் சொன்னேன். இந்த 8 லட்சத்துக்கு கணக்கு எல்லாத்தையும் கேட்டு வந்தா கடைசியில சொன்னா வந்து, ஓ இத்தனை பேருக்கு கூப்பிட்டுருக்கு, இத்தனை செலவு பண்ணியிருக்கோ அப்படின்ட்டு. ஆமா, சத்திரத்தை கொடுத்தேன்னு, நாதஸ்வரத்துக்கு கொடுத்தேன்னு, கேட்டரிங் சாப்பாட்டை கொடுத்தேன்னு, இது கொடுத்தேன்னு, என்ன சாஸ்திரிகள் உண்டோ வந்தாரோ இல்லையோ அப்படின்னா. அப்புறம் தான் தோணித்து அதை மறந்து போயிட்டார்.
ஐயோ சாஸ்திரிகள் வராத எப்படி போனாலும் நடக்கும், வந்தார் அப்படின்னு. அதான் பார்த்தேன், ஏன்னா எல்லாத்தையும் சொன்னே அது வந்தாரோ வரலையோ மறந்து போயிட்டு. அவருக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு 3000 ரூபா அப்படின்னு. இதுக்கு மட்டும் பரிசா வாயை திறக்கிறது 3000 அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, அவ்வளவுதானா அப்படின்னு. அவ்வளவுதானா அதுவே ஜாஸ்திங்கிறோம். என் போனல் போது 1000 ரூபா தான் வச்சு அப்படின்னு. இவர் போனல் போடுறது பவுன் 50 ரூபா வச்சுது. சில பேர் சொல்லுவாள் இல்லையோ, இன்னும் ரொம்ப கேட்கிறாரு வாத்தியார், என் கல்யாணத்து மாதிரிலாம் அப்படி கேட்கலையே அப்படின்னா, உங்க கல்யாணத்தும் போது எல்லாம் அரிசி 5 ரூபா வைக்குது, இப்ப 50 ரூபா வைக்கிறது. உடனே சொல்ற, இன்னுமே யாரானும் உன் பூனலுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டா 3000 ரூபான்னு சொல்லு அப்படின்னு. இவர் வந்து மீதி 7,97,000 எங்க கொண்டு தள்ளுறது? பெரியவா சொல்றா, இதுதான் செலவழிக்க வேண்டிய செலவு, அவசியமான செலவு இதுதான். நீ மற்றதெல்லாம் ஆடம்பர செலவு, உனக்கு இருக்குங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு செலவழிச்ச. இப்ப நீமே சத்திரத்துல போய் போட்டாக்க யாரும் கேட்க போறது இல்லை. இனிமேல் நாதஸ்வரம் வைக்கலன்னா யாரும் புறப்பட்டுக்க போறது இல்லை. இனிமேல் டிஃபனுக்கு 50 ஐட்டம் போடலன்னு யாரும் கேட்க போறது இல்லை. இதெல்லாம் நீ உன் பெருமைக்கு உனக்கு ஏதோ ஆடம்பரத்துக்கு செலவழிச்ச. ஆனால் செலவழிக்க வேண்டியது அது மட்டும்தான். அந்த வைதீக செலவு தான். கல்யாணமா இருக்கட்டும், உபநயனமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சீமந்தமா இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் ஒரு ஆடம்பரத்தை கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா வச்சுட்டு இது இப்படி பண்ணி காமிச்சா அப்பதான் நம்ம இடத்துல நடந்தது. அவர் பெரிய விஷயம், அவரை போலாம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, உபநயனம் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் வாய குழப்பணும். இதுக்கு தான் பண்றமே வெளிய. அது முக்கியம் என்ன அப்படின்னா, மந்திரோபதேசம் பண்ணணும். அந்த மந்திரோபதேசம் பண்ணா அது கார்த்தால பண்ணிடுறது, கார்த்தால போறதுக்காக இல்லை. அப்பேலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையா ஆயுசு முழுக்கணும் பண்ணும். அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த செட்டில்மெண்ட்ல போய்டுறது. இந்த செட்டில்மெண்ட்ல பார்க்கறது புள்ள மாத்தியானியம் பண்ணினானா, என்ன பண்ணா, சமிதாதானம் பண்ணானா, சாயம் சந்தி பண்ணானான்னு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. வேதபுரி சாஸ்திரின்னு பெரியவாழ்கிட்ட கைங்கரம் பண்ணிடுவார். அவரோட பிள்ளைக்கு பூனல் போட்டார். பூனல் போடுறத காஞ்சிபுரத்துல பக்கத்துல பெரிய சத்திரம், அதுல போட்டதா பண்ணி பத்திரிகையெல்லாம் அடிச்சு கொண்டு பெரியவாழ்கிட்ட வச்சார். வச்சா நாராயணனுக்கு பூனல் பத்திரிகை அடிச்சிருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா. அது பூனலுக்கு பத்திரிகையா அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னா, பின்ன பூனலுக்கு பத்திரிகை அடிக்காத என்ன பண்றது? கூட இருக்கிறவர் என்ன பண்ணார், அவர் பரிஞ்சன் வந்து, பின்ன எல்லாருக்கும் எப்படி பூனல் தெரிவிக்க வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு. யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா,